ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ட்ரையாக் மீல ஹெச்டிபிபி ரிக்வெஸ்ட் ஸ்மக்லிங்ஸ் அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹெச்டிபிபின்னா என்ன, சம் பேசிக்ஸ் இதுதான். இது நம்ம மோஸ்ட்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம வந்து பப் சூட்டில் அண்ட் தென் நிறைய ஹேக்கிங் வெப் சீரிஸில் அதுமாதிரி ஹேக்கிங் டாஸ்க் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஹெச்டிபிபி என்ன அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டோம். ஆஹ் இது வந்து ஓவரால் ஓவர்வியூ தான் வாட் இஸ் ஹெச்டிபிபி அதெல்லாம் இருக்குது. இத படிச்சு பாருங்க. நம்ம டைரக்ட்டா தியரி செக்ஷன் இது பண்ணிட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் போயிடலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஹெச்டிடிபிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ், ஏபிஐ அண்ட் தென் மைக்ரோ சர்வீசஸ் இது 5 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பார்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் த கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர். It's usually to reverse proxies or load balance that forward to request to the backend. Reverse proxy and load balance வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்ல பார்க்கலாம். And then backend serverனா components processing users request to interact with the database servers data front end அதான் தெரியும். Like PHP, MySQL and then பைத்தான், ஜேஎஸ், ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் தென் டிஜாங்கோ, நோட்.ஜேஎஸ்லாம் வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. டேட்டாபேஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். MySQL, போஸ்ட்கிரேட் எஸ்கியூஎல் அண்ட் தென் NoSQLs அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏபிஐ. ஏபிஐ வந்து ஆல்ரெடி மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்போ வந்து பூமிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏபிஐ. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் எதனா வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா மேபி உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே எதுனாலும் ஏபிஐ இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஏபிஐ இஸ் மோஸ்ட் டிமாண்டிங் பார்ட் ஆஃப் இந்த வெப் டெக்னாலஜி. வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அலோ த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கம்யூனிகேஷன் டு இன்டர்கேட் வித் அதர் சர்வர். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லைனா வந்து ஈஸி நான் ரெஸ்டாரண்ட் பதிலாக நான் இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் எப்படி பண்ணேன்னா, இப்போ நான் வந்து ஆட் 1 ஹவர் இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா பேக் எண்டில் போயிட்டு நான் ப்ரீமியம் சூஸ் பண்ணியிருந்தா தான் எனக்கு வந்து ஆட் 1 ஹவர் ஆகும். அப்படி இல்லைனா எனக்கு ஆட் 1 ஹவர் ஆகுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணல, இது கிளிக் பண்ணிட்டு வந்து பின்னாடி ரெக்வெஸ்ட் போகல, அதை வந்து யார் எடுத்துட்டு போவாங்கன்னா இந்த ஏபிஐ தான் எடுத்துன்னு போவாங்க. இந்த ஏபிஐ என்ன பண்ணனா, நான் இப்போ இது கொடுக்குற ரெக்வெஸ்ட் அது ஏபிஐ எடுத்துன்னு போயிட்டு சர்வர் கையில் கொடுக்கும். இந்த சர்வர் வந்து நான் கொடுத்த இது வந்து டேட்டா கரெக்டாக இருக்கா, அதான் நான் கொடுக்குற டேட்டா வந்து கரெக்டாக. இப்போ நான் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நான் வந்து ஹேட் 1 ஹவர் கொடுக்குறேன். பட் ஆனால் அங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாங்க ரூல்ஸ் படி சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் வேணும் ஹவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதை வந்து சர்வர் என்ன பண்ணணும், நோ இவங்க வந்து அன்சப்ஸ்கிரைபாக இருக்காங்க, இவங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எலிஜிபிள். இல்லை அது வந்து சம் கோட்ஸ் எழுதியிருப்பாங்க. 502 பேட் ஏரியாஸ் அது மாதிரி 404 நாட் 4 அது மாதிரி சம்திங்ஸ் கேட்வே இருக்குது. அந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி அனுப்புவாங்க. ஏபிஐ என்ன பண்ணும், அது எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டாக இங்கே வந்து பாப்பப் சரி இங்கே மெசேஜ் காட்டும். இதுதான் ஏபிஐ வேலை. ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் பண்ணும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும். இதுதான் ஏபிஐ வேலை. அண்ட் தென் மைக்ரோ சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் and modern application using microservers which is small independent servers communicating over the internet, HTTP or REST or graphic API something இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பேலன்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் லோட் பேலன்ஸ் அண்ட் தென் ரிவர்ஸ் ப்ராக்ஸி இது ரெண்டும் சேம் தான். இப்போ வந்து நான் யூசர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். டேரெக்டாக வந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர் வந்து பேக் எண்ட் போகும். இதே ஒரு ரெக்வெஸ்ட்டு ஒரு யூசர்ஸ் வந்து 10 லேக் ரெக்வெஸ்ட் கொடுக்குறான், 1 crore ரெக்வெஸ்ட் கொடுக்குறான். அது வந்து என்ன பண்ணும்னா அட் அ டைம் இங்கே போச்சுன்னா டிராஃபிக் ஆகிடும். பிகாஸ் ஒரு சர்வருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ரெக்வெஸ்ட் வேணும்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து சர்வர் இது ஷட் டவுன் ஆகிடும், இல்லைனா வந்து ஹேங்கிங் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லோட் பேலன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோட் பேலன்ஸ் என்ன பண்ணால் வர ரிக்வெஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணி வேறு சர்வருக்கு மாற்றி விட்ருவோம். அதாவது இப்போ வந்து இந்த சர்வர் ஃபுல்லாக இருக்குது, அதனால் மீதி எந்த சர்வர்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சர்வருக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக பேக் எண்டுக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். இப்படி தான் லோட் பேலன்ஸ் அண்ட் தென் ரிவர்ஸ் ப்ராக்ஸி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட் இதில் கைஸ் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் த கொஷின் பார்க்கலாம். யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் வெப் சர்வர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் கிளைண்ட் ரெக்வெஸ்ட் டு த
appropriate web servers. Appropriate front end, one or more web servers is forward client request. Okay. Reverse proxies. Maybe. Yeah. Yeah. Submit. Oops. Something wrong. Yeah. Spelling தப்பு. Once again. Sorry guys. Case sensitive proxy and then proxies இருக்கு, இது proxy இருக்கு, கேஸ் இதுவா இருக்கு. begin the screen. இங்க வந்து இதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் இதில வந்து நம்ம வந்து நெறைய பக் சூட்ல யூஸ் பண்ணியிருப்போம். பக் சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட், அட்மின், லாகின் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல பக் சூட் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இல்லன்னா நம்ம ஆக்டிங் சீரிஸ்ல இந்த மாரி டாபிக்ஸ்ல பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்யூஸ் ஐ மீன் வந்து சொல்லுவாங்கன்னா கன்டென்ட், பாடி அதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஹெட்டர். தென் இது வந்து நெக்ஸ்ட் வந்து கன்டென்ட், ஹெட்டர் டேப், நெக்ஸ்ட் பாடி அதெல்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். அட்டாக்கர் வந்து எப்படி சென்ட் ரெக்வெஸ்ட் குடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்டிங் கிராஃப்ட் ரெக்வெஸ்ட் வித் போத் ஹெட்டர்ஸ் இன் சிடிஎல்டி ஆர்டர் அண்ட் தென் ப்ராசஸ் பேக் எண்ட் போய்ட்டு ப்ராசஸ் ஸ்மக்லிங் ரெக்வெஸ்ட் சென்ட் ரெகுலர் ரெஸ்பான்ஸ். ஓகே. விச் ரெக்வெஸ்ட் ஹெட்டர்ஸ் indicate the response body size in bits, in informed the received service, how many data to expert, ensuring the entire content is received. Okay, entire content is received. Once again guys, yeah, bit size request response வந்து content length தான். Yeah, இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். Once again, copy this, paste here. That's all. Yes, your answer is correct. Request smuggling cl.te அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. cl.te stand for content length and transfer encoding the name of அதாவது guys இப்போ வந்து நம்ம ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் குடுக்குறோம்ல, அதை வந்து நடுவில் வந்து மேன் இந்த மிடில் அட்டாக் ஆக்ட் பண்ணாத மாதிரி என்கிரிப்டாக தான் போகும். அதுக்கு தான் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. என்கிரிப்ட் கோட் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் திங்ஸ் தான். இதுக்கு அவ்வளோவா நம்ம டீப்பாக போக தேவையில்ல. யா. வாட் டஸ் cl.t ஸ்டாண்ட் ஃபார்? ஓகே, cl.t ஸ்டாண்ட் ஃபாரா? இதோ இருக்கு. காப்பி திஸ், paste here, submit, request smuggling t.cl. transfer encoding content lengthing இதே தான் guys அதுவும். ரெண்டு இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு. ஓகே, டைரக்ட் ஆன்சர் கொஷின்ஸ். யா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 6 வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் அப்சர்வேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். transfer encoding observation is known as TETE. It is a transfer encoding unlike the CTE இருக்கு. area both front end and back end server to transfer. அதாவது guys இங்க வந்து ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டும் வந்து என்கிரிப்ட் பண்ணி பண்றது இதோட வேலை தான் இதுக்கு. யா. இங்க சார்ட் கொடுத்துருக்காங்க, அது வேணா பாருங்க. நெக்ஸ்ட். யா. ஓகே, ஹூப்ஸ். ஓகே. ஓ ஷிட்.
டிஇடி தானே, நான் எதுவும் தப்பா பண்ணிட்டேன். ஓகே. யா, ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வாக் த்ரோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது இருக்கான்னு செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. /host. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை மினிமைஸ் பண்ணிட்டு எங்க இது போட்டுட்டு அண்ட் தென் இதில் வந்து யா நேனோ கிடையாது, /etc. அதுக்கு வந்து /etc. ஓகே, நோ சச் டைரக்டரி இருக்கு. ஓகே, ரூட் ஹோமில் போயிட்டு /etc. ஓகே, ஃபைல் சிஸ்டம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபைல் சிஸ்டம் etc இங்கே இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சிஎம்டி டைப் பண்ணலாம். ஓ, could not find சிஎம்டி. ஓகே ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்து பார்க்கலாம். யாஸ், வந்துட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதுவும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து டார்கெட் இதுதான். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், இந்த மாதிரி லோக்கல் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் இருக்கான்னு சொல்லிட்டுன்ட்டு அதுக்கு வந்து சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. host /host host நோ சச் டைரக்டரியா. ஓகே, host command not found. ஓகே, command not found ఉన్నది. மேபி நேனோ host கொடுக்குறேன். ஐ திங்க் யா இருக்கு. யா, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். Ctrl Z கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். யா, சிம்பிள். இப்போ வந்து இது ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிங்க்கை காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி காப்பி லிங்க் இதில் போயிட்டு மேபி இதில் பக்ஸூட் இருக்கா இல்லை ப்ராக்ஸி இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா வந்து பக்ஸூட்டில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் தான் பண்ண முடியும். இதெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். யா கைஸ், ப்ராக்ஸி இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இது பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். troubleshoot server error. Once again காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுங்க. காப்பி கொடுத்தா வர மாட்டேது. பேஸ்ட் சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஏன், என்ன ஆச்சு? ப்ராக்ஸி டிசேபிளில் தானே இருக்கு. பர்ப்ஸ் டிசேபிள். ஏன் டிசேபிளில் தான் இருக்கு, ஏன் அப்போ வர மாட்டேது? ட்ரை அகெயின். troubleshoot find networks. நெட்ஒர்க்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஏன் வர மாட்டேங்குது? லெட்ஸ் see guys. நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் டவுன் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி சரி, சர்வர் டவுன் ஆகிடுச்சு, அதனால வர மாட்டேங்குது. மேபி நான் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா சர்வர் அந்த சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னோட விர்ச்சுவல் மிஷின் போட்டு பார்த்துட்டேன், என்னோட ஹோஸ்ட்லேயும் போட்டு பார்த்துட்டேன், எதுலையுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என் ஃபால்ட், என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. லெட்ஸ் லீவ் இட். அவங்க எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஃப்ளாக் கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் இங்கே கீ இருக்குல்ல, இந்த ஃப்ளாகை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் பண்ணேன், பட் ஏன் இப்போ திருப்பி ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல.
ஏன் ஃபால்ட்? ஓகே. HTTP மோஸ்ட்லி ஆ ம். ஆ காய்ஸ் வி ஆர் ட்ரபிள் ஃபைண்டிங் திஸ் சைடு. ஓகே. இந்த சைடு வந்து கனெக்ட் ரீச் பண்ண முடியல. ஓகே லெட்ஸ் லீவ் இட். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, இது மாரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இத போட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா HTTP and mistimulated.hm ஸ்மக்லிங் நானும் போட்டு பார்த்தேன் ஒருதல. அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், பப்சூட் ஓப்பன் பண்ணிக்கணும். பப்சூட் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க ப்ராக்ஸி ஆன் பண்ணிட்டு, நீங்க இன்னொரு வாட்டி இத ரிஃப்ரெஷ் பண்ணா, அந்த பப்சூட்ல ஆ ரெக்வெஸ்ட் வந்துரும். ஓகேவா? இன்டர்செப்ட்ல ரெக்வெஸ்ட் வந்துரும். இந்த HTTP ஹிஸ்டரில போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, HTTP ஹிஸ்டரில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு வருதுல்ல, அத கிளிக் பண்ணிட்டு, அத ரெஸ்பான்ஸ் பாருங்க 200 ஓகேன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பேலோட்ஸ காப்பி பண்ணிட்டு, ஆ இதுல பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது எங்கன்னா, இப்போ இங்க இது இருக்குல்ல, இத ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு, இந்த பேலோட்ஸ ஃபுல்லாத்தையும் இத ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி, போஸ்ட் இது காப்பி பண்ணிட்டு, அத ஒர்க் பண்ணி பாருங்க. சப்போஸ் எதனா 404 505 பேட் எரர் ஆச்சுன்னா, ஓகே லெட்ஸ் லீவ் இட். ஆ இப்போ வந்து நம்ம பண்ணோம்னா, ஆ அத எடுத்துன்னு வந்து பொசிஷன்ல ஆட் பண்ணணும். அதாவது பொசிஷன் மீன்ஸ் ஆ இதோ இருக்கு. ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ஆ இன்ட்ரூவர், ப்ராக்ஸிஸ், இன்டர்செப்ட், ஓகே. டார்கெட்ல பொசிஷன்ஸ் மேபி அந்த இன்ட்ரோவர்ட்ல வரும். பட் இது நம்மளால எதுவும் பண்ண முடியல. அது எதுனா வந்தா தான் வர முடியும். இது மாரி இமேஜ் இருக்கு. அத பார்த்து பண்ணுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னிப்பர்ஸ் டூல் யூஸ் பண்ணி, அட்டாக் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பேலோட்ஸ் வந்து ஆ எஸ் இதே தான். வேற எதுவும் இல்ல. இதுல வந்து எது வந்து நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க கேட்கறாங்க. பேலோட்ஸ்ன்னு. அத வந்து டாலர் இங்க வந்து குடுத்துருக்காங்க. டாலர் டாலர் இத ஆட் பண்ணிட்டு, எந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். கொரில வந்து டாலர் ஆட் பண்ணிட்டு, கோ டூ த பேலோட் டாப்ஸ் டூ செட் த பேலோட்ஸ் நல் பேலோட்ஸ் சப்சிக்வென்ட்லி ஆன் தி பேலோட் செட்டிங்ஸ் ஆ 10,000 10,000 டூ ஜெனரேட் நல் பேலோட்ஸ் குடுத்துருங்க. இது மாரி குடுத்துட்டு ஜெனரேட் குடுத்துருங்க. ஜெனரேட் குடுத்தா ரிசர்ச் போர்ல போயிட்டு, நீங்க இதுல இருக்க மாரி 10 அண்ட் தென் 2000 குடுத்துட்டு, ஆ ஸ்டார்ட் அட்டாக் குடுத்தாலே போதும். இது வந்து ஸ்டார்ட் அட்டாக் ஆயிடும். எக்ஸாம்பிள் நம்ம SQLல பண்ண மாரி, SQL எப்படி நம்ம வந்து ஒரு கொரி பஞ்ச் ஆஃப் கொரி குடுத்து அத வந்து பேலோட்டா ஜெனரேட் பண்ணி அது ஆன்ஸரா இருக்கு. அதே மாரி தான் இதுவும் பண்ண முடியும். இது பண்ணிட்டு, அ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உடனே வந்து அந்த வெப்சைட்க்கு போயிட்டு, ம் யாஹ்! இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் போயிட்டு, ஆ என்ன பண்ணணும்னா, ஸ்லாஷ் ஆ சப் ஓகே சப்மிஷன்ஸ் குடுத்தீங்கன்னா, இது மாரி ஒரு இது மாரி வராது. இது மாரி ஒரு இது வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு லிங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து இதோட இது பார்க்கலாம். அதோட பாஸ்வேர்ட் பார்க்கலாம். அந்த பாஸ்வேர்ட நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு, எடுத்துன்னு வந்து அ திருப்பி இந்த நேம் இடத்துல வந்து டெஸ்ட் குடுத்து, கொரி இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, நீங்க என்டர் குடுங்க. அதாவது சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்த உடனே நீங்க வந்து அ யுவர் கொரி சக்சஸ்ஃபுல்லி ஆடட் வரும். நீங்க திருப்பி இந்த பேஜ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்த வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணானா, நீங்க இந்த மாரி அ ஃபிளாக் வரும். THM சொல்ட்டு தமிழ் சாரி ட்ரை மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாக் வரும். அந்த ஃபிளாக வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆ இப்போ வந்து அந்த ஃபிளாக வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இன்ஸ் பார்த்துக்கலாம். எப்படி வரும்ன்னு சொல்லிட்டு. ஆ லெட்ஸ் டேக் எ ஃபிளாக் நவ். பிகாஸ் நான் ஏற்கனவே பண்ணி பார்த்தேன். அது வந்துச்சு. இந்த வாட்டி சர்வர் ரொம்ப டவுனா இருக்கு. பிகாஸ் ஆஃப் நெறைய யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி அதனால தான் அது ப்ராப்ளம்ல இருக்கு. ஆ லெட்ஸ் லீவ் இட். ஏன்னா ஃப்ரீயா இருந்தா ஷார்ட்ஸா அது போட்டு காட்டுறேன். எப்படி அது யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டுன்ட்டு. ஆ yeah. And then answer is THM open brackets 1C4N hyphens MU66I3 and then close brackets. Okay, incorrect. Okay, machines are soon closed over. Okay, from terminating. Okay, 40 நிமிஷம் தான் இருக்கு. Let's take a THM correct. Opening 1C 4 caption
and then dollar signs MU 66. Yeah guys. L. Yes, your answer is correct. Next conclusion வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் அண்ட் தென் இது பற்றி தான் பேசியிருக்காங்க. வேறு எதுவும் மோஸ்ட்லி அவ்வளோவா இல்லை. யூனிஃபார்ம் ஹெட்டிங் ஹெட்லைனிங் எம்போஸ்ட் HTTP2 ஆர்கோயிங் சர்வேலன்சஸ் அண்ட் ரிவ்யூஸ் டீம் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து சும்மா தியரி பேஸ் தான். லெட்ஸ் லீவ் இட். I can now exploit HTTP request simulating vulnerabilities. Yes, that's all. Yeah, okay. Let's complete our finished. We can finish this room. அதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சர்வீஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் guys, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.